மதன் மச்சானும் டாக்டர் குணால் அங்கிளும் என்னை செக் பண்ணிட்டு ஏதோ ரகசியமா பேசிக்கிட்டாங்கக்கா. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டத நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன்க்கா. நான் பார்த்ததா அவங்களும் பார்த்துட்டாங்க. எங்க நான் பயந்துட போறேன்னு என்கிட்ட உண்மை சொல்ல மறைக்கிறாங்கன்னு தோணுதுக்கா. டாக்டர் குணால், சங்கரி பயப்படுற மாதிரி அப்படி என்ன பேசிக்கிட்டீங்க? நாங்கள் அப்படி ஒன்றும் பேசிக்கல. ஆப்ரேஷன் பற்றி தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். சின்ன குழந்தை இல்லையா, அதான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். உன்கிட்ட சொல்லேன்னா என்கிட்ட சொல்லியிருப்பாங்களே. அப்படி பயப்படுற மாதிரி எதுவும் சொல்லலை சங்கரி. நீ ஆப்ரேஷனை கண்டு பயப்படுறது எனக்கு நல்லா தெரியுது. நீ மட்டும் இல்லை, ஆப்ரேஷன் செஞ்சுக்க போகிற எந்த பேஷண்ட்டும் ஒன்றை மாதிரி தான் பயப்படுவாங்க. உனக்கு வேண்டியவங்க நானு பூமிகா அக்கா இருக்கும்போது ஏன் பயப்படுற? அக்கா, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது நீங்களும் வருவீங்களாக்கா? கண்டிப்பா நான் வருவேன். பூமிகா அக்கா உன் கூட இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? பயப்படாத. சரி, நான் போயிட்டு வரட்டுமா? சரிங்கக்கா, நீங்க புறப்படுங்க. இருங்க, நானும் வரேன். சங்கரி, இது பேரு அழக்கூடாது. அக்கா சொன்னாங்கல்ல வரேன்னு. சரியா? நான் அக்கா வழி அனுப்பிச்சிட்டு வரேன், பாத்துக்கோங்க. சொல்லுங்க சொல்லேம்மா, எதுக்கு எங்களை அவசரமா பார்க்கணும்னு சொன்னீங்க? அந்த அர்ச்சனா பெரிய கலெக்டரா இருக்கலாம், அதுக்காக சிங்கப்பூர் போக இருந்த என் மருமகளை கடத்தி கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு எனக்கே ஆட்டம் காட்டுறா. அவளை திசை திருப்பி DNA டெஸ்டும் எடுக்க வச்சிருக்கா. என்ன பத்தின எல்லா உண்மைகளையும் அவகிட்ட புட்டு புட்டு வச்சு என்ன ருக்மணி வெறுக்கிற அளவுக்கு பண்ணிட்டா. இனிமே என் மருமகளும் என்ன மதிக்க மாட்டா. என் எதிர்கால கனவு, நான் இத்தனை வருஷமா பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் தவிடுபொடி ஆக்கணும்னு பாக்குறா. பணக்காரியா இருக்கிற என்ன ஒரு குழந்தைய வச்சு நிரந்தரமா பிச்சைக்காரி ஆக்கணும்னு நினைக்கிறான் அந்த அர்ச்சனா. இப்ப என்ன விட்டு குழந்தையும் போயிடுச்சு, ருக்மணி என் கைவிட்டு போயிட்டா. இந்த சொத்து சொகம் எல்லாத்தையும் இழந்துட்டு திரும்பவும் நான் பழையபடியே குப்பத்துல இட்லி விக்கிற நிலைமைய அந்த அர்ச்சனா உருவாக்கிட்டா. பழையபடியே எல்லாரும் என்ன இட்லி விக்கிற சோலையம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. இனிமே என்னால பழைய மாதிரி எல்லாம் இருக்க முடியாது. என் மருமகளை கடத்திட்டு போய் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு என் மருமகளை திருப்பி அனுப்ப சொன்னா சட்டம் சவடால் பேசுறா. நான் இப்படி அப்படியே விட்டுற முடியும்? அவ பேச்ச கேட்டுக்கிட்டு என் மருமகளும் என் கூட வரமாட்டேன்னு சொல்றா. போனா போகுதுன்னு விடுறவே இல்லை இந்த சோலையம்மா. அந்த அர்ச்சனாவா நானு ரெண்டுல ஒண்ணு பாத்துடுறேன். அந்த அர்ச்சனாவோட முகத்துல நான் கரிய பூசி ஆகணும். என் மருமகளையும் பேத்தியும் நான் அங்கிருந்து தூக்கி ஆகணும். அந்த அர்ச்சனாவை தோக்கடிச்சே ஆகணும். இந்த விஷயத்துல நீங்க 2 பேரும் எனக்கு உதவி பண்ணியே ஆகணும். நாங்களா? எங்களால என்ன செய்ய முடியும்? அதானே, ஏதோ காசு பணம் கேட்டீங்கன்னா கொடுத்து உதவி செய்ய முடியும். இந்த விஷயத்துல எல்லாம் எங்களால எந்த உதவியும் செய்ய முடியாது. நீங்க 2 பேரும் மனசு வச்சா கண்டிப்பா உதவி செய்ய முடியும். ஆஹா, அந்த அர்ச்சனா எனக்கு மட்டும் எதிரி இல்ல, உங்களுக்கும் தான். நீங்க 2 பேரும் ஒத்துழைச்சா நாம எல்லாரும் சேர்ந்து அந்த அர்ச்சனாவை பழி வாங்கிடலாம். சரி, நாங்க இப்ப உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்னு சொல்லுங்க. என்னை எப்படியாவது உங்க வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம கொண்டு போய் விட்டுருங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஐயோ அம்மா, நீங்க நல்லா எங்களை மாட்டி விட பாக்குறீங்க. இந்த விஷயம் மட்டும் அர்ச்சனாக்கு தெரிஞ்சது எங்க 2 பேரையும் உண்டு இல்லன்னு பண்ணிடுவா. முதல்ல வீட்டை விட்டு துரத்திடுவா. ஆள விடுங்க. நான் சொல்றத கவனமா கேட்டுக்குங்க. அந்த அர்ச்சனாவை பழி வாங்க உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. நீங்களும் அந்த அர்ச்சனாவோட போராடி போராடி ஜெயிக்க முடியாம தோத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இது உங்களுக்கு கடவுளா கொடுத்திருக்கிற சந்தர்ப்பம். இத பயன்படுத்திக்கிங்க. அர்ச்சனா பெத்த 2 குழந்தைகள்ல ஒரு குழந்தைய நான் தூக்கிட்டு போயிட்டா, குழந்தைய பறி கொடுத்த ஏக்கத்துல அந்த அர்ச்சனா காலம் போறா நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே இருப்பா.
அத பார்த்து நீங்க 2 பேரும் ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அர்ச்சனாவுக்கும் அந்த பொண்ணுரங்கத்துக்கும் தினமும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். அர்ச்சனாவை பழிவாங்க இதுதான் உங்களுக்கு சரியான வழி. நீங்களும் நிம்மதியா இருக்கலாம், நானும் நிம்மதியா இருப்பேன். என்ன சொல்றீங்க? அதெல்லாம் சரிதான். ஆனா உங்களை எப்படி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறது? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? இவங்களுக்கு மாறு வேஷம் போட்டு நிறைய பவுடர் எல்லாம் போட்டு முடியெல்லாம் முன்னாடி போட்டு அப்படியே கூட்டிட்டு போயிடலாம். ஐயோ, நீயும் ஐடியா வாய் முடிச்சு மார். எனக்கு ஒரு ஐடியா. என்ன? வாரத்துக்கு ஒரு முறை கோயம்பேடு மார்க்கெட்ல இருந்து ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி வாங்கி மூட்டையில கட்டி வண்டியில ஏத்தி வீட்டுக்கு கொண்டு வந்துருவோம். அந்த மூட்டையோட மூட்டையா சாக்குப்பை மூட்டையில உங்களையும் கட்டிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துருவோம். எப்படி ஐடியா? சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு. டீல் டீல். மூச்சு விடு. நல்லா இல்லை. வயிற்று வலி எப்படிமா இருக்கு? வயிற்று வலி குறைஞ்சிருக்கு டாக்டர். இங்கே வலிக்குதா? ஆ வலிக்குதா? ஆமா டாக்டர், சங்கருக்கு எப்படி இருக்கு? உடனே ஆபரேஷன் பண்ணணுமா? இவ் பாடி கண்டிஷன் அதுக்கேற்ற மாதிரி தயாராகட்டும், அப்புறம் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் சங்கரை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேணாம். அவளை குணப்படுத்த தான் என்ன ஸ்பெஷலாகவே அப்பாயின்ட் பண்ணியிருக்கீங்க. இவளுக்கு எப்படி ஆப்ரேட் பண்ணணுமோ பர்ஃபெக்டாக நான் பண்ணிடுறேன் மேடம். ஒன்றும் பயப்படாத சங்கரி. அக்கா. என்ன சங்கரி? டாக்டர் சொல்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்குக்கா. எனக்கு ஆபரேஷன் வேணாம். ஏன்? இப்போ எனக்கு வயிற்று வலி குறைஞ்சிருக்கு. என்ன ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுருக்கா. சங்கரி, நீ ஒன்னும் பயப்படாத. இங்க பாரு, வயித்துல ஒரு சின்ன கட்டி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அத ஆபரேஷன் பண்ணி எடுத்துடலாம். அக்கா பயப்படாத சங்கரி, நான் உன் கூடயே இருப்பேன். பயப்படாத. அப்போ நான் செத்து போயிடுவேனாக்கா? ஏய் சி, ஏன் இப்படி பேசுற? அப்படியெல்லாம் பேசக்கூடாது. கடவுள் உனக்கு 100 ஆயுசு கொடுத்திருக்காருடி. இது ஒரு சின்ன விஷயம்தான். உனக்கு இப்போ ஆபரேஷன் பண்ணிட்டோம்னா கடைசி வரைக்கும் உனக்கு வயிற்று வலியே வராதான். சரியா? சரிக்கா, நீ கூட இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? நான் தைரியமா இருந்துக்கிறேன். அக்கா, நம்ம தங்க வசந்தா உனக்கு தேடிட்டு இருப்பா. நீ இல்லனா அழுவா. நீ வீட்டுக்கு போக்கா. சரி, நான் போய் பாப்பாவை பார்த்துட்டு உடனே இங்க வந்துடுறேன். நல்லா தூங்கு. போயிட்டு வந்துடுறேன். இங்கே இருந்து பாத்துக்கோங்க. சரிங்க மேடம். நான் போயிட்டு வந்துடுறேன் சங்கரி. எவ்வளவு படம் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்கீங்க? ஐயா 8 படம் பண்ணியிருக்கேன் ஐயா. புதுசா? சார் ஒரு 2 2 மினிட் ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணிருக்கேன் சார். ஓ, எக்ஸ்பீரியன்ஸ் குட். இது நம்ம கம்பெனி படம். கொடுத்த காசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம படத்தை வெளியில கொண்டாங்க. இல்லைன்னா மக்கள் மத்தியில பேர் கெட்டு போயிடாம. எந்த பிரச்சனையும் இல்லாம படம் ரிலீஸ் ஆகும் சார். பிரச்சனை வரணும், அப்பதான் நியூஸ் வரும். எக்ஸ்கியூஸ் மீ, டாக்டர் குணால் எங்க இருக்காரு? நீங்க யாரு? நான் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். அப்படியா? லெஃப்ட்ல இருப்பார் பாருங்க. ஓகே, தேங்க் யூ. டாக்டர். எஸ். யோ, நீங்க எதுக்கு வந்த? டாக்டர், நீங்க 1 மணி நேரத்துக்கு ஒரு இடம் மாத்தி மாத்தி சொல்றீங்க. உங்களை நான் எப்படி நம்புறது? அதான் நேர்ல வந்தேன். இந்த பார்,
நான் தான் சொன்னேன் உன்ட்ட ரகசியம் வந்து பணம் வாங்கிக்கிறேன்ட்டு. இந்த இடத்துல நிறைய சிசிடிவி கேமரா இருக்கேன், நீயே காட்டி கொடுத்துருவோம் போல இருக்கு. டாக்டர், நான் அதுக்காக தான் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் வேஷம் போட்டு வந்திருக்கிறேன். யோ முதல்ல எது போயா, இதனால தனியாக பேசிக்கலாம், போயா முதல்ல. டாக்டர், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்கள் கேட்ட 20 லட்சம் அட்வான்ஸ் பணம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்ட்டி மும்பையிலே பெரிய தாதாவா இருக்காரு. அவருடைய அத்தனை சொத்துக்கும் வாரிசு ஒரே பொண்ணு தான். வயசு 12 தான் ஆகுது. அவங்களுக்கு தான் கிட்னி தேவைப்படுது. நீங்க கிட்னி ரெடி பண்ணி கொடுத்துருவீங்கன்னு நம்பிக்கையில அவங்க ஃபேமிலியோட இங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. நீங்க என்னடான்னா அவசரம் புரியாம எந்த பதிலும் கன்ஃபார்மா சொல்ல மாட்டேன்றீங்க. நான் தான் கிட்னி ரெடியாக இருக்குன்னு ஃபோனில் சொன்னேன். அப்புறம் என்ன உனக்கு டவுட்டு? சரிங்க டாக்டர், அப்ப நீங்க சொல்ற மாதிரி கிட்னி ரெடின்னா எனக்கு பேஷண்ட்டை காமிங்க, அப்பதான் நான் நம்புவேன். என்ன டாக்டர் யோசிக்கிறீங்க? வழக்கமா பண்றது தானே. சரி வா, காமிச்சு தொலைக்கிறேன். காமிங்க, ஆனா தொலைச்சிடாதீங்க. இங்கே வச்சுட்டு வா. ம், பார்ப்பலாம். ம். வா. இந்த பேஷண்ட் தானே? ம். டாக்டர், இந்த அங்கிள் யாரு? எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்காரு? இவர் என்னோட ஃப்ரெண்ட். ஹாஸ்பிட்டலில் சுற்றி பார்க்க வந்திருக்காரு. அப்படியா? ஹாஸ்பிட்டல் சுத்தி பார்க்க வந்தவர் எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்காரு? அது ஹாஸ்பிட்டலில் உன்ன மாதிரி இருக்கிற எல்லா பேஷண்ட்டையும் பார்க்க வந்தார். அப்படியே உன்னையும் பார்க்க வந்தார். பார்த்துட்டியா? ம், சரி வா போலாமா? போலாம். பார்த்துட்டியா? போதுமா? இந்த பொண்ணோட கிட்னி தான் எடுக்க போகிறேன். நம்பர் இல்லை? ஓகே டாக்டர், நீங்க கேட்ட 20 லட்ச ரூபா அட்வான்ஸ் பணத்தை கொடுக்குறேன். ஏதாவது தப்பு நடந்துச்சு மும்பை தாதா என்னையும் போட்டுருவான், உங்களையும் போட்டுருவான். பார்த்துக்கோங்க. நான் பார்த்துக்கிறேன். இந்தாங்க. இந்த பார், இனிமேல் எதுனாலும் நீ எனக்கு ஃபோன் பண்ணாது, நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். ஓகே, சரி கிளம்பு. ம். பாய். ம். சங்கருக்கு அவ்வளோ வயிற்று வலி இருந்தாலும் தங்க வசந்தாவை போய் பார்த்துட்டு வர சொல்கிறாளே, ரொம்ப நல்ல மனசு அவளுக்கு. யார் அது மெசேஜ் கொடுத்துருக்கிறது? என்ன சங்கரி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா? அர்ஜென்ட் அக்காவா? என்னது வெரி அர்ஜென்ட்னு கொடுத்துருக்கா? ஏதோ பிரச்சனை இருக்கு. சரி, என்னன்னு போய் பார்ப்போம். என்னவா இருக்கும்? என்ன அப்படி அர்ஜென்ட்?
சங்கரி, அக்கா என்ன வெரி அர்ஜென்ட்னு மெசேஜ் பண்ணியிருந்த? ஆமா, உன்னை பாத்துக்கிறதுக்கு ஒரு நர்ஸ் வச்சிட்டேன். அவங்க எங்க போனாங்க? அவங்க சாப்பிட போயிட்டாங்கக்கா. ஓ சரி. ஆமா, ஏன் அப்படி ஒரு மெசேஜ் அனுப்பிச்ச? அக்கா, அந்த டாக்டர் குணால் இருக்காருல்ல, அவரு யாரோ ஒரு அங்கிளை கூட்டிட்டு வந்து என்னை காமிச்சிட்டு போனாருக்கா. அக்கா, அவங்க 2 பேரை பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு பயமா இருக்குக்கா. அவங்க ஏதாவது பேசிக்கிட்டாங்களா? ஆமாக்கா, ஆமா. என்னை பார்த்து நல்லா பார்த்துக்கோன்னு பேசிக்கிட்டாங்கக்கா. அப்படியா? நீ அவங்க யாருன்னு கேட்டியா? கேட்டேங்க்கா. டாக்டர் அவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் என்னன்னு போய் விசாரிக்கிறேன். சரி, நானே ஃபோன் பண்ணுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. வெயிட் I'll call you back. ஒன் செகண்ட். யா ப்ளீஸ் கம் இன் மேடம். ஏன் இவ்வளோ தூரம் சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன்ல. நோ நோ, இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே. என்ன விஷயம் சொல்லுங்க மேடம். டாக்டர், யாரோ ஒருத்தரை கூட்டிட்டு வந்து சங்கரிய காமிச்சு ஏதேதோ பேசுனீங்களாமே. யாரை கூட்டிட்டு வந்தீங்க, என்ன பேசுனீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மேடம், உண்மையை சொல்லட்டுமா போய் சொல்லட்டுமா? குணால், பொய் சொன்னா எப்படியும் தெரிஞ்சிரும். அப்புறம் பிரச்சனை உங்களுக்கு தான். அதனால உண்மையை சொல்லுங்க. எனக்குன்னு ஒரு பாலிசி இருக்கு மேடம். லைஃப்பில் உண்மையை மட்டும் தான் பேசணும்னா, அதனால் உண்மையை தான் பேசுவேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. உடம்பு சரியில்லாதவங்க, ஆப்ரேஷன் கேஸு, இவங்களாம் நல்லபடியாக குணமாகணும்னு சொல்லி ப்ரே பண்ணுற ஒரு குழு ஒன்று வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து சம்மந்தப்பட்ட பேஷண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு போய் அவங்களுக்காக ப்ரே பண்ணுவாங்க. இப்போ இங்கே வந்துட்டு போனவர் அந்த குழுவை சேர்ந்தவர் தான். இப்போ கூட சங்கரியோட ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகணும்னு தான் ப்ரே பண்ண போகிறாரு. அவ்வளோதான் மேடம், அதுக்கு தான் வந்தார். ஓ, ஏன் சங்கரி தான் உங்கள்கிட்ட சொன்னாலா? இசையே ஆசையான இம்சையே வெண்ணிலா திசையே அஸ்கு புஸ்கு பாஷையே அத்துமீறலே அன்பு விம்மலே அடவாடி செய்யும் அதிரடி அழகே ஓ முத்த தும்மலே வெக்க விக்கலே இதயத்தில் விழுந்த இடியாப்ப சிக்கலே. ஏன் சங்கரி தான் உங்கள்கிட்ட சொன்னாலா? இல்ல இல்ல, நோ. நானே தான் உங்களை கேட்டேன். இதான் உண்மை, இதான் ஃபேக்ட். ஓகே. அப்புறம் சங்கரிக்கு நடக்க போற ஆப்ரேஷன், அதுக்கான ஏற்பாடெல்லாம் நல்லபடியா நடக்குதா? அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் மேடம், கவலையப்படாதீங்க. யூ டோன்ட் வரி. சங்கரி ஒரு புத்திசாலி பொண்ணு, அறிவாளி. அவளோட மதிப்பு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மேடம். Okay, please carry on. Yeah. சங்கரி. அக்கா, டாக்டர் கிட்ட யாருன்னு கேட்டிங்களாக்கா? சங்கரி, நீ ஒன்றும் பயப்படாத. வந்தவர் உனக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடியணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ற குழுவை சேர்ந்தவரான். யாரு பேஷண்ட்டு, அவங்களோட டீட்டெயில்ஸு இதெல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரே பண்ணுவாங்களாம். அதனால நீ ஒன்றும் தப்பா நினச்சிக்காதம்மா. அப்படியாக்கா? அது மட்டும் இல்லை சங்கரி, நான் அவரோட பயோடேட்டா ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன். அவர் மேலே எனக்கு எந்த பேட் ரிமார்க்கும் எனக்கு தோணலை. அதனால டாக்டர் குணால் நமக்கு நல்லது தாம்மா செய்வார். எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்கு. சொல்லுங்க மேடம். சங்கரி, இந்த நர்ஸக்கா உன் கூடவே இருப்பாங்க. என்ன வேணும்னாலும் இவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கோ, சரியா? சரிக்கா. சிஸ்டர், இங்க பாருங்க. சங்கரி என்னோட தங்கச்சி, எனக்கு உயிர் மாதிரி. நான் இவ கூட இருந்து எப்படி கவனிச்சுப்பனோ அதே மாதிரி உங்க சொந்த தங்கச்சி மாதிரி நீங்க பாத்துக்கங்க, சரியா? சரிங்க மேடம். என்னை பத்தி கவலைப்படாதக்கா. நீங்க வீட்டுக்கு போய் தங்க வசந்தாவை பாருங்க.
சரி ரெஸ்ட் எடுத்துக்கோ. பாத்துக்கோங்க. ஓகே மேடம். அண்ணே, என்ன நீங்க வழக்கமா எங்க வீட்டு மூட்டையில மட்டும் தானே கொண்டு வருவீங்க? இன்னைக்கு ஏகப்பட்ட மூட்டை இருக்கு. கோச்சிக்காதீங்கம்மா, எப்பவுமே உங்க வீட்டு சரக்கு மட்டும் தான் ஏற்றுவேன். இன்னைக்கு கல்யாண ஆர்டர் வேற கிடைச்சிருக்கு. அதை ஏற்றிட்டு போனால் ஒரு 250 ரூபா கிடைக்கும். அதாம்மா ஏற்றிட்டேன். முதல்ல உங்க வீட்டு சரக்கை இறக்கிட்டு தான் அதுக்கப்புறம் கல்யாண மண்டபத்தில் கொண்டு இறக்குவேன். சரி, இப்போ எங்க வீட்டு சரக்கு எல்லாத்தையும் ஏத்தியாச்சுல, போலாம்ல? போலாமா? சரி, ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணே, இந்தாங்க 100 ரூபா. எதுக்குமா? போய் ஏதாவது டீ போண்டான சாப்பிட்டு வாங்கண்ணே, ரொம்ப கலப்பா இருக்கீங்க. எப்பவுமே நீங்க கணக்கு பார்த்து தான் காசு கொடுப்பீங்க. இன்னைக்கு 100 ரூபா கொடுத்து டீ சாப்பிட்டு வர சொல்றீங்க. ஒரு நேரம் குடுக்கறதா, ஒரு நேரம் கணக்கு பாக்குறதா, அதெல்லாம் இப்ப எதுக்குண்ணே? நீங்க போய் சாப்பிட்டு வாங்க, ரொம்ப கலப்பா இருக்கீங்க. அந்த டிரைவர் அண்ணன் தூங்கிட்டு இருக்காரு, அவரையும் போய் பாருங்க, அவரையும் கூட்டிட்டு போங்க. போங்க போங்க போங்க. ரோஜா வா 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 வா. ரோஜா இங்க போட்டுடலாம். வா 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 வா. சோலைமா வெளில வாங்க. யாரும் பார்க்கல? யாரும் பார்க்கல. மெதுவா மெதுவா. இது உள்ள போங்க. ரோஜா புடிச்சுக்கோ. இதுக்குள்ளயா? இது உள்ளதா, போங்க. கால் எடுத்து வைங்க, பயப்படாதீங்க. வாங்க வாங்க. உள்ள போங்க, உள்ள போங்க. கத்தாதீங்க, கத்தாதீங்க. என்னது? புடி புடி. கயிறு கயிறு சீக்கிரம். ஏய், வலிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அப்படிதான். என்னடி பண்ணு? கொஞ்சம் பொறுத்து விட முடியல. ஐயோ இருங்க. ஐயோ கத்தாதீங்க. நல்லா கட்டு ரோஜா. என்னடி பண்ணுங்க? கத்தாதீங்க. போடு ரோஜா, போலாம். வா வா வா. தூக்கு தூக்கு. தூக்க முடியுமா? அம்மா. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.